எல்லாரும் மகிமைப்படுத்தலாமா? ரெடி? இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே ஆராதனை. அப்படியே ஒரு கையை உங்கள் நெஞ்சு மேலே வச்சுக்கோங்க. இன்னொரு கையை அப்படியே மேலே உயர்த்தி ஒரு கையை உங்களுடைய இருதய பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஒரு கையை அப்படியே நல்லா ஸ்ட்ரைட்டாக உயர்த்தி, நல்லா உயர்த்தி. எல்லா மகிமைக்கும் எல்லா கனத்துக்கும் எல்லா மகிமைக்கும் எல்லா கனத்துக்கும் எல்லா மகிமைக்கும் சத்தமாய் எல்லா கனத்துக்கும் அசைவாட. நான் பாடுவேன், அசைவாடும் சொல்லும்பொழுது நீங்கள் என்ன செய்யணும்? தெய்வமே. நான் அசைவாடு சொல்லும் பொழுது எங்கள் மேலே அசைவாடுமே என்று சொல்ல வேண்டும். ஆமென். எல்லா மகிமைக்கும் எல்லா கனத்துக்கும் எல்லா மகிமைக்கும் எல்லா கனத்துக்கும் எல்லா மகிமைக்கும் எல்லா கனத்துக்கும் அசைவாடு 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 எங்கள் மேலே எங்கள் மேலே கைகளை அசைத்து அசைவாடு அசைவாடும் தெய்வமே. அசைவாடும் செய்வாடும் தெய்வமே. அசைவாடும் தெய்வமே எங்கள் மேலே அசைவாடுமே. எங்கள் மேலே அசைவாடுமே. செங்கடல் மேல் அசைவாடினீ. செங்கடல் மேல் அசைவாடினே. செங்கடல் மேல் அசைவாடினீரே. எங்கள் மேலே எங்கள் மேலே அசைவாடும் ஆவியானவரே. எங்கள் மேலே எங்கள் மேலே கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கைகளை தட்டி கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி 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 கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு.
கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னலுற்றாலும் மனமுடைந்து போவதில்லை. குழப்பமுற்றாலும் நம்பிக்கை அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. யாரா ஒருத்தர் வாசிங்க, மற்றவங்க எல்லாம் அப்படியே இந்த பாட்டில் கரெக்டாக இருக்கணும். ஆமென். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் கைகளை தட்டி எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் எப்போதும் வெற்றி உண்டு. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்தோம். ஒரு முறை கூட வாசிக்கலாமா? நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னலுற்றாலும் மனமுடைந்து போவதில்லை. குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை. ஆமென். குழப்பமுற்றாலும் யாரு? நாம். அல்லேலூயா. ஆமென். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் எப்போதும் வெற்றி உண்டு. 9ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. துன்புறுத்தப்பட்டாலும் வீழ்த்தப்பட்டாலும், துன்புறுத்தப்பட்டாலும் வீழ்த்தப்பட்டாலும் இயேசுவின் வாழ்வே எங்கள் உடலில் வெளிப்படுமாறு நாங்கள் எங்கு சென்றாலும் அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கிறோம். அவருடைய சாவுக்குரிய, இங்கே கவனிங்க, அங்கே விட்டுருங்க, இங்கே கவனிங்க, அங்கே பார்க்காது. ஒருத்தர் வாசிக்கிறாங்கன்னே மற்றவங்களை இங்கே கவனிங்க. அல்லேலூயா. என்ன செய்கிறோம்? சாவுக்குரிய துன்பங்களை, அதாவது இயேசுவின் வாழ்வே எங்கள் உடலில் வெளிப்படுமாறு நாங்கள் எங்கு சென்றாலும் அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில், அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை நாம் என்ன செய்கிறோம்? நம்மளுடைய உடம்பிலேயே பல துன்பங்கள் வரலாம், பாடுகள் வரலாம், வேதனை வரலாம், கஷ்டங்கள் வரலாம், சோதனைகள் வரலாம். ஆனால் ஆண்டவர் நமக்கு சொல்கிறது என்ன? என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் நல்ல சத்தமா இப்போ தனித்தனியாக பாட வச்சிருப்பேன். எப்போதும் வெற்றி உண்டு. அதான் 10ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. ரொம்ப அழகாக சொல்ல பாருங்க. மீண்டும் இயேசுவின் வாழ்வே எங்கள் உடலில் வெளிப்படுமாறு. இயேசுடைய வாழ்வில் அவர் என்ன சந்தோஷமாக இருந்தாரா? பிறந்த நேரத்தில் இருந்த, பிறக்க முன்னால் இருந்த வீடு இல்லை, வீடு சொந்த வீடு இல்லை, சொந்த இருப்பிடம் இல்லை, மாட்டுத் தொழுவம் தான் கிடச்சிச்சு. அல்லேலூயா. கல்லறை கூட அவருடைய சொந்த கல்லறை கிடையாது. அல்லேலூயா.
அவருக்கு ஒரு நல்ல கலர் கூட கிடையாது. அல்லேலூயா. அவருக்கு இருக்கிற துன்பத்தை விட நமக்கு எல்லாமே ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? நிறைவாக கொடுத்துருக்காரு. அதனால தான் 11ஆம் வசனம் சொல்லுது, இயேசுவின் வாழ்வு சாவுக்குரிய எங்கள் உடலில் இயேசுவின் வாழ்வு சாவுக்குரிய எங்கள் உடலில் வெளிப்படுமாறு உயிரோடு இருக்கும் போதே நாங்கள் அவரை முன்னிட்டு எந்நேரமும் சாவின் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. சாவின் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறோம் என்றால் உட்காந்துருங்க. சாவின் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறோம் என்றால் என்ன அர்த்தம்? எப்போ வேணாலும் சாவு வரலாம். எப்போ வேணாலும் சாவு. சாவின் வாயில் நம்ம எப்போ நின்றுட்டு இருக்கிறோம். அதனால தான் கல்லறையெல்லாம் கட்டுறதுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. உயிரோடு இருக்கும்போது கலர் ரொம்ப முக்கியம். ஆமென். இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கு நன்றி. சாவின் வாயில் நின்றுட்டு இருக்கிறோம். எப்போ வேணாலும் நடக்கலாம். எப்போ வேணாலும் நடக்க வேண்டாமா? அதனால கல்லெல்லாம் கட்டி ரெடியாக வச்சுட்டாக்கா எப்போ வேணாலும் எது வேணாலும் சம்பவிக்கல இல்லையா? இப்போ வார்த்தை கரெக்டு தானே? மறுபடியும் வாசிக்க 11ஆம் வசனத்தை. இயேசுவின் வாழ்வு சாவுக்குரிய எங்கள் உடலில் வெளிப்படுமாறு உயிரோடு இருக்கும்போதே நாங்கள் அவரை முன்னிட்டு எந்நேரமும் சாவின் வாயிலில் பாஸ் எப்போ வேணாலும் அடக்கம் செய்யப்படலாம். கரெக்டு தானே? அப்போ அதுக்குண்டான ஏற்பாடு நடக்குது. தப்பில்லை. ஒரு பக்கம் கல்லறை ரெடி ஆகிட்டு இருக்கோம், ஒரு பக்கம் ஆராதனை பண்ணிகிட்டு இருப்போம், ஒரு பக்கம் பிறந்தநாள் கொண்டாடிட்டு இருப்போம். அல்லேலூயா. மரணம் எப்போ வேணாலும் சம்பவிக்கலாம். அதுக்குண்டான ஏற்பாடு பண்ண தானே நல்லது. முதல்ல குழியெல்லாம் வெட்டி வச்சுட்டா ஈஸி தானே, லேட் ஆகாது வெயில் நேரத்தில். அல்லேலூயா. ஐயோ நாற்றம் அடிக்குமேன்னு சொல்ல மாட்டாங்களே. அல்லேலூயா. சீக்கிரம் எடுன்னு தானே சொல்லுவாங்க. ஆமென். அப்போ 11ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறது? இயேசுவின் வாழ்வு சாவுக்குரிய எங்கள் உடலில் வெளிப்படுமாறு உயிரோடு இருக்கும்போது நாங்கள் அவரை முன்னிட்டு எந்நேரமும் சாவின் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி என்ன நாள்? மே 1ஆம் நாள், தொழிலாளருடைய தினம். நம்மளுடைய கிறிஸ்தவத்தில் தொழிலாளர் யார் முக்கியமான ஆள்? புனித சூசையப்பர். ஆமென். புனித சூசையப்பர் எப்படிப்பட்டவர்னு சொன்னால் ரொம்ப ஏழ்மையானவர். அல்லேலூயா. தச்சர் தான், ரொம்ப ஏழ்மையான ஒரு மனிதன். அவர் ஆண்டவர்கிட்ட எதையுமே கேட்கல. அவர் ஆண்டவர்கிட்ட ஆனால் ஆண்டவர் அவரை கனவுல சொன்னது மட்டும் அவர் கரெக்டாக செஞ்சார். ஆண்டவர் என்ன செஞ்சார்? கனவுல சொன்னார், நீ இதை செய். அதை அப்படியே செஞ்சார். அல்லேலூயா. கனவுல தான் சொல்லப்பட்டார். வேறு அவர் ஆண்டவர்கிட்ட போய் எனக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு கேட்கல. இயேசுவை வளர்ப்பு தந்தையாக சூசைப்பர் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நான் எப்படி முடியும்னு அவர் கேட்கல. கனவில் எச்சரிக்கப்பட்டார். என்னம்மா கனவு போயிடக்கூடாது. அல்லேலூயா. கனவு காணக்கூடாது. அல்லேலூயா. கனவில் எச்சரிக்கப்படுகிறீர்கள். கனவு காணாதே. கல்லறை உண்டு. ஆமென். கல்லறை. அதனால் பிறந்த நாள் வரும்போது நமக்கு ஒரு கல்லறை உண்டு என்று நமக்கு ஞாபகப்படுத்துகிறார் ஆண்டவர். கரெக்டாக இல்லையா? பிறந்த நாள் வந்தால் ஒரு இறப்பு நாள் வரும் என்று சொல்லி கல்லறையை நமக்கு ஆயத்தப்படுத்து. கல்லறையே ஆயத்தப்படுத்துக. எப்போ வேணாலும் எது வேணாலும் சம்பவிக்கலாம். என்ன கொண்டு வந்தாய் நீ கொண்டு செல்ல. எதை நீ பெற்றுக்கொண்டாயோ அதை இங்கே விட்டு போக வேண்டும். யாரும் எதையும் கொண்டு போக வாயை திறந்து யாரும் எதையும் கொண்டு போக ஏதாவது கொண்டு போக முடியுமா? இந்த பட்டுப்புடவையை கொண்டு போக முடியுமா? முடியாது. எல்லாம் கட்டிட்டு விட்டுருவாங்க. அல்லேலூயா. கோடி போட்டுருவாங்க. அல்லேலூயா. கோடி கூட 30 ரூபா 40 ரூபாய்க்கு கிடைக்கும் கோடி. அல்லேலூயா. ரொம்ப சீப்பாக கிடைக்கும். அதை என்ன பண்ணுவாங்க? மேலே போட்டுருவாங்க, பட்டுப்படலை உருவிடுவாங்க. அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. மோதிரெல்லாம் வச்சுருவாங்களா? முதல்ல கழட்டிடுவாங்க. அல்லேலூயா. மோதிரெல்லாம் வீடியோ ஆகிட்டு இருக்குது. சிரிக்காதீங்க. அல்லேலூயா. சிரிச்சா பரவாயில்ல, உலகம் தெரியிட்டேன் இல்லையா? பிறந்தநாள் அன்னைக்கு சாவு பற்றி செய்தி நல்லது தானே? பிறந்தநாள் அன்னைக்கு சாவு பற்றி செய்தி நல்லது தானே? பிறப்பு என்றால் என்ன இருக்கும்? இறப்பு உண்டு. ஆமென். பிறப்பிற்கு ஒரு காலம், இறப்பிற்கு ஒரு காலம். சபை உரையாடல் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஆமென். ஞானமுள்ள பிள்ளைகள் நல்ல வார்த்தைகளை ஞாபகமாக வச்சுருப்பாங்க. ஆமென். இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே புகழ்.
இயேசுவுக்கே ஆராதனை. இப்போ இந்த 11ஆம் வசனம் என்ன சொல்லுது? 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம். இயேசுவின் வாழ்வு சாவுக்குரிய எங்கள் உடலில். இப்போ எல்லாரும் சொல்ல அவங்க வாசிக்க இயேசுவின் வாழ்வு சாவுக்குரிய எங்கள் உடலில் வெளிப்படுமாறு உயிரோடு இருக்கும்போது நாங்கள் அவரை முன்னிட்டு எந்நேரமும் சாவின் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. பர்த்டே கேக் ஆர்டர் பண்ணலாம், பர்த்டே ஃபுட்டு ரெடி பண்ணலாம், பர்த்டே பலூன் ரெடி பண்ணலாம். கரெக்டா? அதுக்கு பின்னாடியே பெட்டியும் ரெடி பண்ணி வைக்கணும். அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. பெட்டி ரெடி பண்ணுவோம் வேண்டாவா? ரெடி பண்ணிட்டு ஈஸி குயிக்காக, இல்லாட்டி என்ன ஆகும்? லேட் ஆகும். இப்போல்லாம் ரெடிமேடில் கிடச்சிருது பெட்டி. ஆமென். இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே ஆராதனை. அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஆயத்தமாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? எப்படி ஆயத்தமாக இருக்கிறோம்? 11ஆம் வசனம் மீண்டும் ஒருமுறை. இயேசுவின் வாழ்வு சாவுக்குரிய எங்கள் உடலில் வெளிப்படுமாறு உயிரோடு இருக்கும் போதே நாங்கள் அவரை முன்னிட்டு எந்நேரமும் சாவின் வாயிலில் நின்று கொண்டு இதை மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. என்னென்னலாம் பிளான் போடுறோம், இப்படி ஒன்று இருக்குது. நம்ம யாராவது ரெடி பண்ணுமா? ரெடி பண்ணல. இல்லை, ஆண்டவர் ரெடி பண்ணிடுவேன். ஆமென், ஆமென். இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே ஆராதனை, இயேசுவுக்கு மாத்திரம் ஆராதனை. ஹல்லேலூயா. என்னென்ன துன்பம் வந்தாலும் கைகளை தட்ட முடியும். என்னென்ன யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துக்குள்ள வாழ்கிற பிள்ளைகளுக்கு தோல்வி உண்டா? வெற்றி, 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 வெற்றி. ஹல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே ஆராதனை, இயேசுவுக்கு மாத்திரம் மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அப்பா பிதாவே, இந்த காலை பொழுதிலே இந்த மாதத்தின் முதல் நாள் மே மாதம் 1ஆம் தேதி எங்களுடைய தொழிலாளர்கள் தினம், உழைப்பாளிகளின் தினம். நாங்கள் எல்லோரும் ஆண்டவருடைய உடன் உழைப்பாளர்கள், அவருடைய தொண்டர்கள், அவருக்கு பணி செய்கின்ற பணியாளர்கள். நாங்கள் எங்கள் பணியை செய்தோம், நாங்கள் எங்கள் பணியை செய்தோம், நாங்கள் எங்கள் பணியை செய்தோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டா இல்லையா? வெற்றி உண்டா இல்லையா? இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கு மாத்திரம் புகழ், இயேசுவுக்கு மாத்திரம் மகிமை, இயேசுவுக்கு மாத்திரம் மகிமை. எல்லாம் வாயத்தோட சொன்ன இயேசுவுக்கு மாத்திரம். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. எல்லாரும் சொல்லுங்களேன். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
கிறிஸ்துவுக்குள் வாடும் நமக்கு ஒரு நாளும் தோல்வி இல்லை. ஆமேன் ஆமேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நாம் ஒருபோதும் கலங்கிட மாட்டோம். என்னென்ன துன்பம் வந்தாலும் ஒருபோதும் கலங்கிட மாட்டோம். கலங்கிட வேண்டாம். ஆமென். கலங்கிடவே வேண்டாம், திகழ்ந்திடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். கைவிட மாட்டார் நம் இயேசு, கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் கலங்கிடாதே மகளே, கலங்கிடவே மகனே, கலங்கிடாதே மகளே, கலங்கிடாதே மகனே. நம் இயேசு, நம் இயேசு திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட, திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தப்பி செல்ல நம் இயேசு, நம் இயேசு உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்கிடவே மகளே, கலங்கிடவே மகனே, கலங்கிடவே மகளே, கலங்கிடவே மகளே. நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னலுற்றாலும் மனமுடைந்து போவதில்லை. போவதில்லை. எல்லா சூழ்நிலையிலும் இன்னலுற்றாலும் கஷ்டப்பட்டாலும் வேதனைப்பட்டாலும் துன்புறுத்தப்பட்டாலும் அடிசொல்லுக்கு ஆளானாலும் மற்றவர்கள் நம்மை இழந்து பேசினாலும் நாமோ மனமுடைந்து போவதில்லை. ஒரே இடத்துல இல்லை. ஹல்லேலூயா. மனமுடைந்து போகாதே, மனமுடைந்து போகாதே. கர்த்தர் புதியதென செய்திடுவார், கர்த்தர் புதியதென செய்திடுவார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். புதியன செய்திடுவார். இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார். இன்றே நீ காண்பாய். கலங்கிடாதே மகனே, கலங்கிடாதே மகளே, கலங்கிடாதே மகளே, கலங்கிடாதே மகனே. நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். கரங்களை தட்டி உற்சாகம். ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். கைவிட மாட்டார்.